வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு மலைப்பாதை பணிகள் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பூமி பூஜை போட்டு வந்து சாலை பணிகள் வந்து தொடங்கினாங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே கோயிலோட மேலே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அந்த பாதை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாகவே பண்ணிட்டாங்க. அங்கங்கே சில பாலங்கள் கட்ட வேண்டி இருக்குது, அந்த இடத்துல மட்டும்தாங்க பெண்டிங் இருக்குது. ஒரு 90% பணிகள் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா சாலை அமைக்கிற பணிகள்லாம் முடிவடைஞ்சிருச்சுங்க. இந்த கோயிலுக்கு மலைப்பாதை அமைக்கிறதுக்கு 2 பட்ஜெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. முதல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் சாலை அமைக்கிறதுக்கு மட்டும்தாங்க. மேலே வரைக்கும் கீழே இருந்து மேலே கோயில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மண் சாலை அமைக்கிறதுக்கு தான் இந்த 12 கோடி ரூபா வந்து முதல் பட்ஜெட்டை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பட்ஜெட் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மண் சாலையெல்லாம் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தார் சாலை போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பட்ஜெட் வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெண்டர் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கோசரம் நம்ம கேட்டிருந்தாங்க. அதோட சட்டசபையில் பேசின வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் கடைசியில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, சாலை பணிகள்லாம் ரொம்ப வேகமாக நடைபெற்று இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பணிகள்லாம் எப்படி நடைபெற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 வீலரில் போயிட்டு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ பார்க்க போகிறாங்க. அந்த மாதிரி இந்த செய்தி யாரும் போகாதீங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் ரோட்டில் உருண்டு கிடக்குதுங்க. சில இடத்துல வெடி வச்சு ரொம்ப சர்க்கிளாக பாறைகள்லாம் அங்கங்கே பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது. நீங்கள் வந்து சில டைம் நம்ம எதிர்பாராத விதமாக வந்து பாறைகள் வந்து உருண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தயவு செய்து போகாதீங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவு நாளில் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாதை பணிகள்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கோசரம் தான் நாங்களே ரொம்ப சேஃபாக போயிட்டு வந்தோம். தயவுசெய்து யாரும் வந்து சாலை பணிகள் முழுமையாக நடைபெற்று முடிகிற வரைக்கும் தயவுசெய்து யாரும் போகாதீங்க. பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நைனாமலைக்கு மலைப்பாதை அமைக்கிறது தாங்க. இப்போ அது வந்து நிறைவேற போகுது. ரொம்பவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது இங்கே கேட்கும் போது. எதனால் நான் சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த நைனாமலை பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 அடி உயரம் இருக்குங்க. 3700 இல்லை 3800 படிக்கட்டில் இருக்குங்க. கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படி ஏறி மேலே பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சுங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா மலைப்பாதை வந்து போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் குயிக்காக முடிச்சிருவாங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த மலைப்பாதை இருக்க போகுதுங்க. இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொண்டை ஊசி விளைவு பக்கமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பாலங்கள் நிறைய இடத்துல வந்து தண்ணி போகிறதுக்கான பாலங்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஹேர்பின் பென்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் நம்ம வளைஞ்சு போவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் சரியாமல் இருக்கிறதுக்கு சைடில் கட்டுகள் வச்சு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டி நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோடும் ஓரளவுக்கு ரொம்ப அகலமாக நல்லா போட்டுட்ருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா போட முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பணிகள் வந்து நடைபெற்று முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து எல்லோரும் காத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து கீழேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வீலரில் தாங்க போனோம். போகிற வழிகள் ஃபுல்லாகவே பாறை தாங்க. சாதாரண பாறைகள் கிடையாதுங்க, மிகப்பெரிய பாறை. இந்த ரோடு போகிறதுக்கு மிகவும் பயங்கர சவாலாக இருந்துச்சுங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா பெரிய பெரிய பாறைங்க, மண்ணே அந்தளவுக்கு எதுவும் தென்படலைங்க. இது இவ்வளோ லேட்டானதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கல் ஃபுல்லாக இருந்ததுனால தாங்க. வெடி வச்சு நிறைய இடத்துல பாலம் போடுறது நிறையா சிரமங்கள் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாதை அமைக்கிறதுக்கு ரொம்பவும் வந்து லேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பக்கமாக வந்து இப்போ நம்ம மேலே மலை உச்சி வரைக்குமே வந்து நம்ம ரோடு கொண்டு போயிட்டாங்க. நாமக்கல் தொகுதி எம்எல்ஏ திரு ராமலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டசபையில் நம்ம நைனாமலை அடிவாரத்துக்கு மலைப்பாதை பணிகள்லாம் ஒரு 90% பக்கமாக நிறைவடைஞ்சிருச்சு. இரண்டாவது பட்ஜெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தார் சாலை அமைக்கிறது பார்த்திங்களா, அதுக்கான பட்ஜெட்டை வந்து நிதி ஒதுக்க சொல்லி நம்ம கேட்டிருப்பாரு. இப்போ நம்ம அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுச்சத்திரம் ஒன்றியம் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் மலைப்பாதை அமைப்பதற்கு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் சாலை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அறிவிப்பு இது. எனவே அந்த சாலையை தார் சாலையாக மாற்றி நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த ஆண்டு அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாமக்கல் தொகுதி எம்எல்ஏ பேசுகிறத பார்த்துருப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உச்சிக்கு வந்துட்டேங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டு இந்த இப்போ போகிற வழியை முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறாங்க. அதுக்கான தடம் மாதிரி பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டு மாதிரி இருக்குங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் அங்கே பசங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி போயிட்டு சுற்றிட்டு அப்படியே ரிட்டன் வர மாதிரி தாங்க. பெரிய இடம்லாம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இல்லைங்க. ஏன்னா வந்து தளவு போகும்போது இடம் அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. அதனால் வந்து சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே சுற்றி வர மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையோட உச்சிங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைனாமலையில் இருக்க மலைப்பாதை பணிகள் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கங்க.